See, in that Psalm 128, 128 சங்கீதம் பார்த்தீங்க சொன்னால், it's not only talking about the wife, but it also talks about the children. பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். Children are like olives, right? See what a blessed family that we can have. எங்களுக்கு, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை யாருக்குமே சொல்லப்படலை, யாருக்கும் கொடுக்கப்படலை, ரைட்? ஆகவே இந்த ஆசாவுடைய வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறேன், தகப்பன் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். He played a big part in that family. Even though we do not know whether he was a king. The wife is a queen என்று போட்டிருக்குது, right? So maybe she was on the throne, right? ஆனாலும் இந்த தகப்பன் தாழ்மையோடு இருந்து, ரைட், ஒரு சாதாரண மனிதனை போல இருந்து தன்னுடைய மகனை கடவுளுக்குள்ளே வழி நடத்தினான். கடவுளுக்குள்ளே வழி நடத்தினான். ஆக்சுவலாக அதில் போட்டிருக்குது, இந்த மனிதன், இந்த ஆசா வந்து தன்னுடைய தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 11ஆம் வசனம் 15:11, 1 Kings 15:11. அது வந்து உண்மையிலே வந்து தகப்பன் இல்லை. தாவீது வந்து ஒரு தகப்பன் இல்லை. he was the forefather. இவனுடைய முன்னோர் தான் தாவீது. ஆனால் இங்கே ஒரு 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 காரியத்தை வெளிப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அவனுடைய தகப்பன் வந்து தாவீது இல்லை, அவனுடைய முன்னோர் தான் தாவீது. அப்போ பாருங்க, மேபி இந்த தாவீதுக்கு பிறகு அநேகமான தகப்பன்மார்கள், அநேகமான குடும்ப தலைவர்கள் கடவுளுக்கு முன்பதாக தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்திருந்தார்கள். ஸோ அப்படிப்பட்ட குடும்பங்களில் பெரிய காரியங்கள் நடக்குது. அப்படிப்பட்ட குடும்பங்கள் ஆசீர்வாதம், ரைட்? ஆனால் இப்போ இன்றைக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், ரைட், இதே மாதிரி தான் இந்த ஆசாவை போல தான் இன்றைக்கு நம்முடைய தாய் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய தகப்பன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நாம் தேவனுக்கு முன்பதாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக காணப்பட முடியும். எங்களை தேவன் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எங்களை, அதாவது நாங்கள் அவரை விசுவாசிக்கிற மாத்திரத்திலே, right, when you become a child of God, when you commit your life to God, right, he will exalt you. You will be blessed in his kingdom. அவர் ராஜ்யத்திலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக மாற முடியும். அப்போவே நாங்கள் என்ன பார்க்கிறோம் இந்த இடத்துல, இந்த தாய் ஒரு விக்கிரக ஆராதனையை செய்திருந்தாலும் அது அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கவில்லை. She couldn't influence the son with all the idolatry. விக்கிரக ஆராதனை காரியமானது இந்த மகனை பாதிக்கவில்லை. அவன் தேவனுக்கு முன்பதாக அவன் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறவனாக காணப்பட்டான். Why this is important now? இது ஏன் நமக்கு இப்போ முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது? விக்கிரக ஆராதனை என்று நாம் சொல்லுகிற பொழுது, when you talk about the idolatry, விக்கிரக ஆராதனை, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள் பொருளாசைக்காரர் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டை சொல்லியிருக்குது இல்லையா? விக்கிரக ஆராதனையான பொருளாசை. That means anything that takes the place of God. உங்களோட வாழ்க்கையில என்னவெல்லாம் தேவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்கிறதோ அதுதான் விக்கிரக ஆராதனை. உங்களுடைய வாழ்க்கையில தேவனை நீங்கள் இரண்டாவதாக வைத்து விட்டு அந்த இடத்துல என்னத்தையெல்லாம் வைக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் அவருக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு கொடுக்குறீங்களோ, அப்பொழுதெல்லாம் அந்த காரியங்கள் உங்களுக்கு விக்கிரகமாக மாறிவிடுகிறது. That's what you have to be very careful. When it comes to God, you have to tell, no, my God comes first. Even in the family life, between the husband and wives also, right? கணவன் மனைவிக்கு கூட முதலாவதாக தேவன் தான், அதுக்கு பிறகு தான் மனைவி, அதுக்கு பிறகு தான் கணவன். ஏன்னு சொன்னால் அவர் தான் நமக்கு மனைவியை தருகிறார், அவர் தான் நமக்கு கணவன்மாரை தருகிறார். நல்ல மனைவி கர்த்தரால் அருளும் ஈவு. நல்ல மனைவி கர்த்தரால் அருளும் ஈவு. A good wife is a gift of God. A gift of God. Who will be eligible for gifts? யார் ஒரு நல்ல பரிசுக்கு உரியவர்களாக மாற முடியும்? நாங்கள் நல்ல பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும் இல்லையா? சும்மா கண்டவனுக்கு கொண்டு போய் பரிசை கொடுப்பாங்களா? இல்லை இல்லையா?
This is very important that God has to bless us with everything in our life, right? அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், தாய் அப்படி இருந்தாலும் கூட மகன் ஆண்டவரை தேடுகிறவனாக அவன் காணப்பட்டான். அது மாத்திரமல்ல, விக்கிரக ஆராதனைக்கு அவன் இடம் கொடுக்கவில்லை. Right? Very, very important. Right? In your life, you will be tempted. Right? Today, many people are tempted in this matter. Right? They are being tempted to give priority to other things. எப்போவெல்லாம் தெரிவு செய்ய வேண்டிய நிலைமை வருகிற பொழுதெல்லாம், ஓகே இதுல தேவன் சம்பந்தப்பட்டிருக்காரா, ஓகே அப்ப தேவன் சம்பந்தப்பட்டிருந்தால் அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ரைட்? இஃப் காட் இஸ் இன்வால்வ் இன் திஸ் மேட்டர், ரைட், ஆல் தி அதர் திங்ஸ் ஐ வில் கீப் அவே. I want my God to be honored first. I want him to be glorified first. Right? Then only all the other things. என்று சொல்லி நாங்கள் மற்ற எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டோம்னு சொன்னால் நாம் ஆஸ்வதிக்கப்படுவோம். அது மாத்திரமல்ல, that's exactly what this man was doing. The first thing that when he came to the throne, he removed all the idols, right? இந்த ஆசா ராஜாவான உடனே முதலாவதாக செய்த காரியம் எல்லா விக்கிரங்களையும் அடித்து உடைத்து நொறுக்கி தகர்த்து எல்லாத்தையும் அழித்து போட்டான். நாங்கள் பார்க்கிறோம், நிர்மூலமாக்கி விட்டான். என்னுடைய தேவனுடைய இடத்தை எது எடுக்க முடியும்? யார் எடுக்க முடியும்? என்னுடைய உயிருள்ள தேவனுக்கு முன்பதாக யாரையும் நான் வைக்க மாட்டேன். அது வேண்டாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் அழித்து போட்டான், நிர்மூலமாக்கி போட்டான்னு போட்டிருக்குது. ரைட்? 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்க சொன்னா நிர்மூலமாக்கி போட்டான். திருமணம் என்று வந்தால் அம்மா ஒன்று கொண்டு வருவா, அப்பா ஒன்று கொண்டு வருவார். நீங்க சொல்லுங்க, இல்லை 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 அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு தேவனை அறிந்த ஒரு பிள்ளை வேண்டும். ரைட்? அம்மா ஒன்று சொல்லுவாங்க, அப்பா ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாமா ஒன்று கொண்டு வருவார், டாக்டரை கொண்டு வருவார், அங்கே இருக்கிற மாமி இன்னொன்று கொண்டு வருவார். நோ நீங்கள் சொல்லுங்கள், இல்லை இல்லை எனக்கு பேசிக் இந்த ஃபவுண்டேஷன் வந்து இதுதான் முக்கியம். முதலாவதாக நல்ல ஒரு விசுவாசியான ஒரு பிள்ளை தான் எனக்கு வேண்டும். ரைட்?